إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையிலே சூரா கஹ்ஃபை ஓதுகின்றாரோ அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அவருக்கு அது ஒளி கொடுக்கும் என சுனன் அல் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பை உண்மைப்படுத்தும் மேலதிக ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இது உண்மையான ஹதீஸ் கிடையாது என்பதே விரிவாக ஆழமாக இந்த விடயத்தில் ஆய்வு செய்தவர்களின் முடிவாகும். சூரா கஹ்ஃபை வெறுமனே வெள்ளிக்கிழமையில் ஓதினால் ஒரு கிழமை வரை அது ஒளி கொடுக்கும் என இந்த பதிவிலே இருக்கின்றது. இன்னும் ஒரு பதிவிலே 2 கிழமை என்று சொல்லப்பட்டுள்ளது. வேறு சில அறிவிப்புகளில் 3 நாட்கள் அதிகமாகவும் ஒளி கிடைக்கும் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அறிவிப்பு அவர் ஓதுகின்ற அந்த இடத்திலிருந்து கஅபா வரைக்கும் ஒளி கொடுக்கும் என முரண்பட்டு கூறப்பட்டுள்ளது. ஏன் அது வானம் வரைக்கும் ஒளி கொடுக்கும் என இன்னும் ஒரு அறிவிப்பு கூறப்பட்டுள்ளது. இப்படி வெள்ளிக்கிழமையிலே வெறுமனே சூரா கஹ்ஃபை ஓதுவதால் இவ்வாறு முரண்பட்ட பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள சஹீஹான ஹதீஸ் என்ன கூறுகின்றது என்றால், யாரொருவர் சூரா கஹ்ஃபை உடைய ஆரம்ப 10 வசனங்களை பாதுகாக்கின்றாரோ, ஹஃபித என்ற வார்த்தை பாதுகாப்பது என்பதை குறிப்பிடும். வெறுமனே அல் குர்ஆனை ஓதுவதால் இப்படி நன்மைகள் கிடைக்கின்றன என்ற மிக அதிகமான அறிவிப்புகள் பலவீனமானவை என்பதை ஒரு சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். யாரெல்லாம் குர்ஆனை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டலாகும். அந்த வகையில் சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் பாதுகாக்கின்றாரோ, சோதனைகளிலேயே மிக பெரிய சோதனை என நபி அவர்கள் குறிப்பிட்ட தஜ்ஜாலுடைய சோதனை, மனிதர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தஜ்ஜால் வருகின்ற காலத்தில் ஒருவர் இருந்தால் அவனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். அந்த 10 வசனங்களில் இறுதி 2 வசனங்கள் என்ன கூறுகின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். தீனை பாதுகாப்பதற்காக ஊரை விட்டே வெளியேற வேண்டிய நிலை வந்தபோது இளம் வாலிபர்கள் எங்கு செல்வதென்றே தெரியாமல் தீனை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள். தன்னை நம்பிய அந்த இளம் வாலிபர்களுக்கு அல்லாஹ் உலகமே ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் உதவி செய்தான். எனவே சூரா கஹஃப் உட்பட குர்ஆனை படித்து நேர்வழியிலே நாம் உறுதி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினதும் தூதரினதும் வழிகாட்டலாகும். எனவே சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்கள் இவற்றை நாம் பாதுகாத்தால் மிகப்பெரிய சோதனையாகிய தஜ்ஜாலுடைய சோதனையின் போது நாம் வாழ்ந்தால் கூட வழிகேட்டிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்பதுதான் நபியுடைய வழிகாட்டல். எனவே வெள்ளிக்கிழமையிலே வெறுமனே சூரா கஹ்ஃபை ஓதுவது பற்றிய சஹீஹான எந்த ஹதீஸும் கிடையாது. இங்கே நாம் கூறுகின்ற விடயத்தை தன்சீஹு ஷரியா என்ற நூல், 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நூருத்தீன் அல் கினானி என்ற அறிஞருடைய அந்த நூலில் கூட இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலோட்டமாக ஆய்வு செய்த ஒரு சில அறிஞர்கள் இங்குள்ள வெள்ளிக்கிழமையிலே சூரா கஹ்ஃப் ஓதுவது பற்றிய செய்தியை சஹீஹ் என கூறியிருக்கின்றார்கள். இன்னும் சற்று ஆழமாக ஆய்வு செய்த இமாம் இப்னு ஹஜர் போன்றவர்கள் இது நபி தோழரின் கூற்றே தவிர சஹீஹான ஹதீஸ் என்பதற்கு ஆதாரம் கிடையாது என்ற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நபி தோழரின் கூற்றாக இருந்தாலும் இது போன்ற விடயங்களை சுயமாக கூற மாட்டார்கள் என்பதனால் ஹதீஸ் என நம்பலாம் என கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதனையும் தாண்டி இன்னும் நாம் அதிலே ஆய்வு செய்கின்ற போது அதிலே வரக்கூடிய விடயங்கள் முரண்பட்டு, ஏன் சஹீஹான ஹதீஸிற்கும் முரணாக இருப்பதால்
அந்த செய்தி உண்மை கிடையாது, மறுக்கப்பட வேண்டியவை என்று இமாம் நூருத்தீன் அல் கினானி அவர்கள் தொகுத்த அந்த நூலிலே எழுதியிருப்பது அதுவே மிகச் சரியானதாகும். எனவே சூரா கஹ்ஃபின் ஆரம்ப 10 வசனங்களை கருத்துணர்ந்து படித்து அதனை நாம் அந்த வழியிலே உறுதியாக இருப்போம் என்றால் வழிகெடுக்கப்படுகின்ற அனைத்து வழிகேடுகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்பதுதான் நபி அவர்கள் கூறிய சஹீஹான ஹதீஸாகும்.